ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிப்டோ கரன்சி பிளாட்ஃபார்மில் எப்படி யூஎஸ்டிடி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் வந்து பைபிட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். லோட் ஆகிட்டுருக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்ஃபேஸில் இருக்க டெபாசிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறோம். டெபாசிட் ஆப்ஷனில் பார்த்தோம்னா 2 ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்கும். பை வித் ஐஎன்ஆர், அப்புறம் வந்து P2P ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கும். P2P அந்த மெத்தடில் போய்ட்டு நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்ம நிறையா பேர் இதுக்குன்னே இருப்பாங்க. யூஎஸ்டிடி வந்து செல் பண்ணுறதுக்குன்னு நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட என்ன பண்ண போகிறோம், நமக்கு அதுக்கான ப்ரைஸை வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து யூஎஸ்டிடி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தோன்னா எப்படி ஃபில்டர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நமக்கு வந்து யூஎஸ்டிடி வந்து இப்போ நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து பைன்றதில் நமக்கு வந்து இருக்கும். அப்புறம் யூஎஸ்டிடி வந்து கரன்சி என்ன கரன்சியோ அந்த கரன்சி நம்ம வந்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து யூஎஸ்டிடி தான் நமக்கு வேணும். அதனால நமக்கு யூஎஸ்டிடி வந்து கொடுத்துரும். அப்புறம் ப்ரைஸ் அமௌண்ட் ஒரு 3500க்குள்ளே அதுலேருந்து இருக்க மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். அப்புறம் ஆல் பேமெண்ட் மெத்தட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேமெண்ட் மெத்தடில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதில் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து யூபிஐ ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். யூபிஐ ஆப்ஷன் இல்லை கூகுள் பே எதுனா கொடுத்துக்கலாம். நான் வந்து யூபிஐ ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டோம்னா கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாமே நமக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு வந்து அதுவே கொடுத்துரும். இதில் யார் யாரெல்லாம் யூஎஸ்டிடி இருக்குது அப்படின்றது இங்கே நமக்கு வந்து இந்த சைடு இன்எலிஜிபிள்ன்ற இருக்க இடத்துல எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைனா பை அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தோன்னா 93 ருபீஸ்க்கு வந்து ஒன் யூஎஸ்டிடி வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு. அது மாதிரி லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ரொம்ப அதிகம். என்னென்னா 1000 ருபீஸ்லேருந்து ஒரு 28,000 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இவர்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். 1000 ருபீஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது. ஓகேங்களா. உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள யாருன்னா ஒரு ஆளை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பைக் கொடுத்தீங்கன்னா உள்ள நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகும். இப்போ வந்து பார்த்தோன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, சதீஷ் அப்படின்றவர்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன், பர்ச்சேஸ் வந்து பண்ண போகிறேன். நான் வந்து ப்ரைஸ் அமௌண்ட் வந்து கொடுத்துட்றேன். 4900 ருபீஸ்க்கு வந்து நான் பை பண்ண போகிறேன். ஓகேங்களா. அந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 52 USD வந்து எனக்கு வந்து கொடுப்பாங்க. நான் பைக் கொடுத்துட்றேன். பைக் கொடுத்தா நெக்ஸ்ட் வந்து பேஜுக்கு போகும். டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அப்புறம் யூபிஐ ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ அந்த யூபிஐ ஐடியை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் எங்கே போய் கொண்டு போகிறேன்னா, நம்மளோட யூபிஐ ஆப், அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபோன்பே இல்லை கூகுள் பே அதில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நான் வந்து பார்த்தோன்னா அந்த யூபிஐ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். லோட் ஆகிட்டுருக்கு. உள்ளே வந்து போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த நேம் வந்து பார்த்தேன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க. எனக்கு வந்து சதீஷ் அப்படின்ற மாதிரி நேமில் எனக்கு காட்டுது. ஸோ அங்கேயும் அதே மாதிரி பைபிட் ஆப்லேயும் அந்த நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒன் டைம் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ரெண்டுமே கரெக்டாக இருக்கனால நான் வந்து பேமெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுறேன். சப்போஸ் இந்த மாதிரி நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரான்சாக்ஷனை வந்து அப்படியே விட்டுறது நல்லது. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தோன்னா பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணியாச்சு. நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து அவருக்கு போயிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணுறேன். அங்கே மெசேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஆப்ஷன்ஸில் நான் வந்து கிளிக் பண்ணி அங்கே போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா அவருக்கு வந்து போயிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி ஹாய்ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெசேஜ் போட்டார். நானும் பார்த்தீங்கன்னா ஹாய்ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்க்ரீன்ஷாட் அந்த பேமெண்ட் மெத்தடை நான் வந்து அந்த ஃபோட்டோஸ்ன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அவருக்கு நமக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லைங்களா. அந்த மாதிரி பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரூஃப் வேணும்ல. அதனால நான் வந்து அந்த இதை எடுத்து சென்ட் பண்ணிடுறேன். அவர் வந்து சப்போஸ் அவர் அமௌண்ட்டையும் செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணிடுவார். அவர்கிட்ட இருந்து நெக்ஸ்ட்டு என்ன ரிப்ளை வருதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வெயிட் பண்ணுறேன். இப்போ போய்ட்டு அந்த மெசேஜை ஒன் டைம் திரும்ப செக் பண்ணி பார்க்குறேன். அவருக்கு ஃபோட்டோ வந்து சென்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அவரும் வந்து ஓகே பண்ணிட்டார். எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜை வந்து போட்டுறேன். திரும்ப அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணட்டும் அப்படின்றக்காக நான் அனுப்பினோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே வந்து எனக்கு அந்த பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து மெசேஜ் வந்துடுச்சு இந்த மாதிரி சென்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் தான். நான் வந்து பேமெண்ட்டே ஒரு டைம் வந்து அப்போக்கப்போ வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். போயிடுச்சா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு. சப்போஸ் நம்ம அமௌண்ட் டெபாசிட் பண்ணி நமக்கு வரலைன்னா நமக்கு வந்து அந்த மெத்தடே வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நான் வந்து ஒன் டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
நமக்கு வந்து பார்த்தோன்னா P2 ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நம்ம போய் பார்த்தோம் அந்த இன்டர்ஃபேஸில் வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கான அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கும். ஓகேங்களா. நமக்கு என்ன பண்ணணும், ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் நமக்கு வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் அந்த மெசேஜை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணால் சரியாக இருக்கும். $50 அப்புறம் ஒரு 87 சென்ட் பக்கம் நமக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. நம்மளோட பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. $52.87 வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஓகேங்களா. அவ்வளோதான், சிம்பிள் தான் இந்த மெத்தட். நம்ம வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து அதை ட்ரை பண்ணோம்னா நமக்கு வந்து ஈஸியாகவே நமக்கு வந்து புரிஞ்சிடும் இப்படி தான் அந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.